எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏன்? சத்திய வார்த்தையை நான் உங்களிடத்துக்கு சொல்ல போகிறேன். இது என்னுடைய வாயினால் வருகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த பிதா எங்களுக்கு தந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற பிரகாரமாக கீழ்ப்படியும் போது வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இந்த நாளிலும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இங்கு நான் சொல்லப்போகிற விஷயம், வஸ்திரத்தை மாற்றுங்கள். உங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்கள். இயேசு மகிமையான காரியத்தை காட்டும்போது அவருடைய உடை ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தினது. அந்த உடை ஒரு வித்தியாசத்தை அவருடைய சீசர்களுக்கு காண்பித்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய உடையை கொண்டு அவர்கள் யார் என்று எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். டாக்டர்ஸ் போடுகிற உடையை வைத்து நாங்கள் இவர் வைத்தியர், ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ வேலை செய்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். போலீஸ்மேன் போடுகிற உடையை வச்சு அவன் செய்கிற உடை, அவன் என்ன தொழில் செய்கிறான் என்பதை கூட நாங்கள் அறிந்து கொள்கிறோம். மதங்கள் கூட, சில மார்க்கங்கள் தங்களுக்கு என்று ஒரு வித்தியாசமான உடையை போடுவார்கள். யூதர்களாயிருக்கலாம், மற்றும் பல மத தலைவர்களும் வித்தியாசமான உடைகளை போட்டு தங்களை வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வாழும்போது புது மனுஷனாக இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது. அதாவது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதோ புதியதொன்று தோன்றியுள்ளது. அதாவது ஒரு புதிய சாயலை நாங்கள் தரித்து கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் அதற்கு ஏற்ற பிரகாரமாக வஸ்திரங்களையும் நாங்கள் மாற்ற வேண்டும். பிச்சைக்காரங்களாகவே தொடர்ந்து பிச்சை எடுக்கிற உடுப்பை போட்டுக்கொண்டு வாழக்கூடாது. ஏனென்றால் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவன் கூட இயேசு தன்னுடன் வரும்படி அழைக்கும் போது தன் வஸ்திரத்தை உதறி எறிந்து போட்டு இயேசுவிடம் ஓடிச் சென்றான். இப்பொழுது அதே ஆண்டவர் எல்லா மக்களையும் தம்மிடம் வரும்படி அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை. நாங்கள் அவரிடத்தில் வரும்போது எங்கள் பழைய உடையையே, தரித்திர பாவ உடையையே, பாவம் செய்கிற உடைகளையெல்லாம் போட்டுக்கொண்டு வரக்கூடாது. நாங்கள் தற்சமயம் அந்த உடையை போட்டு பாவத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த உடையை சுட்டரிக்க வேண்டும். ஏனென்றால் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. யூதாவின் புத்தகத்தை, ஒரு சின்ன புத்தகம்தான், ஆராய்ந்து படித்து பாருங்கள். பாவத்தோடு அக்கிரமத்தோடு நீங்கள் நடப்பித்த கிரியைகளை கூட வெறுக்கிறார். அதே டைமில் நீங்கள் போட்ட உடைகளை கூட சுட்டெரிக்கும்படி தான் சொல்லுகிறார். அதை வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. சுட்டெரித்து நாசமாய் எறிய வேண்டும் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, நான் தெளிவாக வேத வார்த்தையின்படி தான் சொல்லுகிறேன். நீங்கள் செய்த பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் உங்கள் இருதயத்துக்கு தெரியும். உங்கள் கண் மூடினாலும் உங்கள் இருதயம் ஒருபோதும் அதை மறப்பதில்லை. அதுக்கு தெரியும். ஆதலால் உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பினால் நீங்கள் நிச்சயமாக வாழ்வு பெறுவீர்கள். மாட்டோம் என்று தொடர்ந்து உங்கள் இருதயத்தை, கழுத்தை கடினப்படுத்தினால் நிச்சயமாக அழிந்து போவது வேத வார்த்தையின்படி சத்தியம். ஏன்? இயேசு உங்களை அழிக்கவில்லை, நீங்களே அழிந்து போக தற்கொலைக்குரிய வழியில் போகிறீர்கள். இந்த வேத புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது வாழ்வதற்குரிய வழி. எது சரியான வழி, எது பிழையான வழி. சரியான வழியில் வாழ வேணுமென்றால் உண்மை முத்தமாக மனம் திரும்ப வேணும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு காட்டிய வழியின்படி வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்பொழுது வாழ்வு செழிப்பாக மாறும். அதை விட்டு நாங்கள்
வாழ்ந்த பிரகாரமாகவே அந்த பாவ கரைகள் உள்ள உடைகளையும் தொடர்ந்து உடுத்தி மற்றவர்களுக்கும் அதை காட்டி தாங்கள் செய்த தவறுகளையெல்லாம் மூடி மறைத்து வாழ்ந்தாலும் பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஏன் ஜனங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது? அவர்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததின் நிமித்தம்தான் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அத்திவாரம் இல்லாமல் வீடு கட்டினால் நிச்சயம் புயல் காற்று வரும்போது அழிந்து போகும். அதே போலத்தான் நாங்கள் இயேசுவிடம் வந்து எங்கள் பழைய உடையே உடுத்துக்கொண்டு பாவ உடைகளை உடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் ஒருபோதும் வாழ்க்கை மாறாது. ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இதை கேட்கும் நாளிலே நீங்கள் மனம் திரும்பி உண்மையும் உத்தமமாக இயேசுவிடம் வாருங்கள். இயேசு ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். அவர் உங்களை அரவணைத்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புத அதிசய அடையாளங்களை நடப்பிக்க அவரால் முடியும். அவரால் எல்லாம் கூடும். ஆனால் அவரிடத்தில் வருகிறவனுக்குத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்வார். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தங்கள் சொந்த பாவ வழியை விட்டு இயேசு காட்டிய வழியின்படி வாழ உண்மையும் உத்தமமாக மனம் திரும்பி இயேசுவுக்குள் நிலைத்து நிற்க அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை மாற்ற ஏற்ற கிருபைகள் தந்து வழிநடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். மே காட் பி வித் யூ.